திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்க, மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ தேவையில்லை என்று நினைப்பவர்களுக்கு நீ தேவை என்பதை காலம் உணர வைக்கிறது. நல்ல வேலை செய்யும் போது யாருடைய பேச்சையும் கேட்காதீர்கள். நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பீர்கள். நீங்கள் சந்தித்தவர்களை தனியே விட்டு மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைக்காதீர்கள். நாளை உங்கள் நண்பர்கள் உங்களை தனியாக விட்டுவிட்டு தங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாளை உங்கள் நிலை இதுதான் என்பதை மறந்துவிடாதீர்கள். சில விஷயங்களை மறந்து விடுவது போலவே வாழ்க்கையில் சில விஷயங்களை நினைவில் கொள்வதும் முக்கியம். கெட்ட வார்த்தைகளை அங்கே மறந்துவிட வேண்டும். அங்கொன்றும் இங்கொன்றும் சொல்லி உயிர்கள் அழிக்கின்றன. நீங்கள் வாதிட்டால் யாராவது வெல்வார்கள், ஆனால் நீங்கள் விவாதித்தால் இருவரும் வெற்றி பெறுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கிடையேயான உறவு வெல்லும். இரக்கமற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். மற்றவர்கள் உங்களை பற்றி சிந்திக்க விடாதீர்கள். ஏனென்றால் கழுதைகளுக்கு சந்தனத்தின் வாசனை தெரியாது. இன்றைக்கு நாம் படும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் கடவுள் என்றாவது ஒரு நாள் உதவுவார். எது உன்னுடையது அல்லவோ அது உன்னுடையது அல்ல. உங்களுடையது உங்களிடமிருந்து ஒருபோதும் தொலைவில் இல்லை. பணக்காரர்களுடன் அல்ல, நல்லவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள். துக்கத்தின் நாள் உங்களுக்கு ஒருபோதும் வராது. பணத்தை விட நல்லொழுக்கம் சிறந்தது. அறிவு என்பது எல்லாவற்றையும் பற்றிய அறிவு. ஞானம் என்பது நினைவில் வைக்க வேண்டும். எவ்வளவு விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் அறிவு இல்லாத ஞானம் பயனற்றது. கண்ணாடி பொருளை உடைக்க ஒரு கல் போதும், மனதை உடைக்க ஒரு வார்த்தை போதும். பொய்களுக்கு பல ரசிகர்கள் உள்ளனர், உண்மையில் எதிரிகள் அதிகம். சிலருடைய சொல்லும் செயலும் ஒத்துப்போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்வதெல்லாம் ஒழுக்கம், அவர்கள் செய்வது எல்லாம் பின்வாங்குவது. இன்றைய உலகம் இப்படித்தான் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் யாரும் இருக்கிறார்கள் என்றால் உங்களால் லாபம் இருக்கும் வரை. உங்களால் எந்த லாபமும் இல்லை என்றால் உங்கள் முகத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய எதுவும் சிறிய மதிப்புடையது. கடின உழைப்பு பத்திரமாக இருந்தாலும் மதிப்பு அதிகம். உங்கள் மதிப்பை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களை மதிப்பவர்களை புறக்கணிக்காதீர்கள். பணத்தை குவித்து வயிறார சாப்பிட முடியாதவர்களை விட கஷ்டத்தை நம்பி வயிறார உண்பவர்கள் பாக்கியசாலிகள். எத்தனை பேர் அசுத்தம் அடைந்தாலும் பணம் மட்டும்தான் தூய்மையற்றது என்று நினைக்கிறோம். நினைவில் கொள்ளுங்கள், பொறாமையுடன் வாழ்பவர்களுக்கு நன்றாக தூக்கம் வராது. பெருமையுடன் வாழ்பவர்களுக்கு சரியான நண்பர்கள் கிடைப்பதில்லை. சந்தேகத்தில் வாழ்பவர்களுக்கு சரியான வாழ்க்கை இல்லை. ஒரு படி ஏறிய பிறகு பேச்சிலும் தோற்றத்திலும் நடத்தையிலும் வித்தியாசம் இருந்தால் கடவுள் உங்களை 10 படிகள் கீழே இறக்குவார். எரிகின்ற விளக்கிற்கும் அணைந்த விளக்கிற்கும் வித்தியாசம் இருப்பது போல உடைந்த பந்தங்களுக்கும் நம் கைகளால் நாம் உடைத்த பந்தங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதிர்ஷ்டம் எப்பொழுதும் நம் கையில் இல்லை, முடிவுகள் மட்டுமே நம் கையில் உள்ளது. நாம் எடுக்கும் முடிவுகளே நம் தலைவிதியை தீர்மானிக்கிறது. கல்வியறிவு பெற்றதாக பெருமை கொள்ளாதீர்கள். கல்வியின்மை பற்றி கவலைப்பட வேண்டாம். கல்வி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பண்பாடு இருந்தால் வாழ்வில் உயர்வீர்கள். வெற்றி என்பது தேசங்கள் அல்ல, ராஜ்யங்கள். யாரிடமும் பொய் சொல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் இருப்பது அரசனின் வாழ்க்கை. உண்பதும் உறங்குவதையும் விட பெரிய வெற்றி வேறில்லை. விமர்சனத்திற்கு பயந்து இலக்கை விட்டு விடாதீர்கள். இலக்கை அடைந்தவுடன் அனைத்து விமர்சனங்களும் பாராட்டுகளாக மாறும். யாரையும் அதிகம் நம்பாதே, ஏமாற்றப்படுவாய். யாருக்காகவும் அதிகமாக நினைக்காதே, நீங்கள் அவர்களால் சோர்வடைவீர்கள். அதிக மதிப்பு கொடுக்காதீர்கள், நீங்கள் மரியாதை இழக்கிறீர்கள். மனிதனின் மகத்துவம் 6 அடி அழகில் இல்லை, சிந்தித்து பேசும் அறங்குலம் நாவைச் சார்ந்தது. தன் வாழ்க்கைக்கு எந்த பொறுப்பும் இல்லாதவனுக்கு தன் எதிர்காலத்திற்கு உரிமை இல்லை. உங்களை காப்பாற்ற வாழ்க்கை உங்களை மோதல்களில் தள்ளுகிறது. விடாமுயற்சியுடன் இருந்தால் இரத்தினம் போல் ஜொலிப்பீர்கள். தோல்வியடைந்தால் கல்லாகவே இருப்பீர்கள். ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தால் மட்டுமே பேசுங்கள். இல்லை என்றால் தெரிந்து பேசுங்கள், அவ்வளவுதான். ஆனால் தெரியாமல் தப்பாக பேசாதீர்கள். புரிந்து கொள்ளும் மனம், மன்னிக்கும் குணம், அன்பான நட்பு, ஆறுதல் தரும் இதயம், இவையே நம் வாழ்வின் உண்மையான சொத்து.
மக்களின் பார்வையில் பெரியதா இல்லையா என்பது முக்கியமல்ல. ஆனால் மனசாட்சியின் முன் பெருமையாக வாழ்வதை விட மேலான வாழ்க்கை இல்லை. உங்களை இழிவாக பார்க்கும் நண்பர்களிடமிருந்தும் தீர்க்கப்படாத மோதல்களில் இருந்தும் உங்கள் மதிப்பை அறியாதவர்களிடமிருந்தும் உங்கள் மனதை கஷ்டப்படுத்தும் விஷயங்களில் இருந்தும் நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்க முடியும். நால்வரும் பேசும்போது பொறுமையாக கேளுங்கள். 4 பேரிடம் பேசும்போது யோசித்து பேசுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையை விட மன நிறைவுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மதிப்புமிக்கது. எதுவும் இல்லாத போது எல்லாம் இருப்பது போல் இருங்கள். உங்களிடம் எல்லாம் இருக்கும்போது ஒன்றுமில்லாமல் இருங்கள். இதுவே மனித வாழ்வின் ரகசியம். அழைக்கும் இதயத்தை விட சிந்திக்கும் இதயம் பெரியது. ஏனெனில் அழைக்கும் இதயத்தில் தேவையும் சிந்திக்கும் இதயத்தில் அன்பும் இருக்கிறது. சில சமயங்களில் ஓடுவதை விட எப்பொழுது நடக்க வேண்டும், எப்பொழுது ஓட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு சிந்தனையுடன் நடப்பதே புத்திசாலித்தனம். சாலை நன்றாக இருந்தால் பயணம் அழகாக இருக்கும். ஆனால் துணை நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை பயணம் அற்புதம். போராடுபவர் அழகாக இல்லை, அழகாக இருக்க விரும்புகிறவர் போராட முடியாது. பணம் ஒரு மனிதனை உயர வைக்கும் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. ஒரு மனிதன் மேலே செல்லும்போது தன்னுடன் பணத்தை எடுத்து செல்ல முடியாது. இது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையை விட அதிகம். கடிதம் யார் எப்படி எழுதினார் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். இன்று ஒருவருடைய நிலைமையை பார்த்து கேலி செய்யாதீர்கள். ஏனென்றால் நாளை உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. தினமும் காலையில் நேர்மறை எண்ணத்துடன் எழுந்தால் அன்றைய தினம் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். நீங்கள் கேட்கும் கதைகளை சொல்லாதீர்கள். நம்புவது போல் நடிக்காதீர்கள். ஒரு நாள் அவர்கள் உண்மை தெரிந்து போய்விட்டால் கேட்பவர்களும் இல்லை, நம்புபவர்களும் இல்லை. ஏமாற்றியது நீங்கள்தான். பெருமையாக பேசுவதற்கும் பொறுமையாக பேசுவதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. நம்மை பற்றி பெருமை பேசுவது நாம் செய்ததை பற்றி தற்பெருமை காட்டுவதாகும். நிதானம் என்பது விலை உயர்ந்த ஆடைகளில் இல்லை, உயர் ஆளுமையில். தேவையற்ற கோபம், அர்த்தமற்ற ஆத்திரம் அமைதியை மட்டுமல்ல, மனிதனை தனிமைப்படுத்தவும் செய்கிறது. ஒரு அறை கன்னத்தில் மட்டுமே அடிக்கிறது, ஆனால் வார்த்தை நடி மனதையும் தொடுகிறது. தவறு செய்தாலும் வாய்மொழியாக நியாயப்படுத்துபவர்களும் தவறு செய்யாமல் பேச முடியாமல் அமைதியாக இருப்பவர்களும் உண்டு. இரண்டுக்கும் இடையில் வார்த்தை இல்லாவிட்டாலும் மனதிற்குள் இடைவெளி இருக்கக்கூடாது. அனைவரையும் நேசி, ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாக இருக்காதே. செயல்பட்டால் சில வருடங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் நேர்மையாக இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் உறவில் இருந்து நெருங்கி இருக்கிறோமா அல்லது தொலைவில் இருக்கிறோமா என்பது அல்ல, அவர்கள் மனதில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். மனதை கொண்டவன் தன் மனதின் உறவினர். மனதை வெல்ல முடியாத ஒருவனுக்கு மனம் ஒரு வலிமையான எதிரியாக செயல்படுகிறது. நான் உன்னிடம் பேசும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ, உன் வார்த்தைகள் கடுமையாக இருக்கும்போது நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். தேவைப்படும்போது ஒருவிதமாகவும் பிறகு கவனமாகவும் செயல்படும் மனிதர்களுக்கிடையே நாம் வாழ்கிறோம். சிலரது வாழ்வில் எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தாலும் பழியை தவிர வேறொன்றும் இருக்காது. இயற்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல கண்ணோட்டத்துடன் பார்த்தால் எல்லாமே நமக்கு எதையாவது கற்றுக் கொடுக்கும். நமது தேவையானது பொறுமை. இல்லாததை இயங்கும் வாழ்க்கை வீண், இருப்பதில் திருப்தியடையும் வாழ்க்கை பாக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.